Hey friends, CMA Final IDT ஸ்டடி பிளான் ஃபார் டிசம்பர் 2026 எக்ஸாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் சிலபஸ் பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இது ரெண்டும் இருக்குது. இன்டைரக்ட் டாக்ஸேஷனில் சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், காம்போசிஷன் லெவி, எக்ஸம்ஷன் ஃப்ரம் டேக்ஸ், வேல்யூ ஆஃப் சப்ளை, டைம் ஆஃப் சப்ளை, place of supply, input tax credit, zero rated supplies, TCS, TDS, GST audit, GST returns, refund, dispute resolution, anti profiteering இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸும் இருக்குது, அட்வான்ஸ்டு டாபிக்ஸும் இருக்குது. ஸோ இது நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியுமான்னு கேட்டால் இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் போகிறது பெட்டர். ஏன்னா எல்லாமே அட்வான்ஸ்டு. வேல்யூ ஆஃப் சப்ளை, டைம் ஆஃப் சப்ளை, இன்புட் டேக்ஸ் கிரெடிட்லாம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது வீடியோஸ் ஃபேக்கல்ட்டியோடது வாங்கிட்டோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸில் வந்து வேல்யூவேஷன், கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர், மேனுஃபேக்சரிங் இன்பாண்ட், டியூட்டி ட்ராபேக், கஸ்டம்ஸ் ரூல்ஸ், ரீஃபண்ட், ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ், ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் மெஷர்ஸ், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதில் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வந்து வேல்யூவேஷன் அண்ட் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ், டியூட்டி ட்ராபேக் அதுலேருந்து தான் வரும். அண்ட் தியரி டாபிக்ஸுமே இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஸ்கோரிங் சப்ஜெக்ட் இல்லை. ஸ்கோரிங் சப்ஜெக்ட் தான். நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எழுதுனோன்னா ஸ்கோரிங் சப்ஜெக்ட் தான். பட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட் மாதிரி ஸ்கோரிங் சப்ஜெக்ட் இல்லை. இதில் மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல்ஸ் தான், அதாவது ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ நம்ம இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு இப்போது அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்காங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்தால் அதுவும் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். அது வந்து அப்ளிகபிளாக இல்லையாங்கிறப்ப அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அப்போ சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் 1 மந்தில் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெர் டே 8 to 9 hours ஆர் ஆவரேஜாக 8 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 1 மந்தில் முடிக்கலாம். இது எல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ நமக்கு படிக்க டைம் எடுக்கும். புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிட்டு ஈஸியாக நம்ம கிராக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இது டைமிங் வந்து பெர் டே 8 hours. ஒரு கிளாஸ் போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. 10 to 5 ப்ளஸ் அது போக வீட்டுக்கு வந்து நம்ம எப்படியும் 2 hours 3 hours படிப்போம்ல, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது நம்ம ஒரு அட்டம்ப்டில் முடிக்கணும். ஸோ உட்காந்து படித்து முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எஃபர்ட் போட்டு படிங்க. மேக்ஸிமம் டைம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆக்சுவலாக ஸ்கோரிங் சப்ஜெக்ட். நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு நமக்கு புரிஞ்சுக்கிட்டோன்னா இது ஒன் ஆஃப் த ஸ்கோரிங் சப்ஜெக்ட். அண்ட் தேர்ட் பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் வந்து இதுக்கு ஏதாவது வீடியோஸ் எடுத்துக்கிறது தான் நல்லது. நான் யாரோட வீடியோஸ் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட் வந்து நிக்கில் குப்தா சாரோடது வாங்கினேன். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததால் நான் ஐடிடிக்கும் சாரோடதே வாங்கினேன். 2 வால்யூம் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட புக்கில் ஸ்டடி மேட்டில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் டூ இட் யுவர் செல்ஃப் கொஸ்டின்ஸும் இருந்தது. ஸோ சாரோட கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸுமே நல்லா இருந்தது, புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. ஈஸி இங்கிலீஷாக தான் இருந்தது, ரொம்ப டஃப்பாக இல்லை. நீங்கள் வந்து தமிழில் வாங்கினோன்னா நீங்கள் சர்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம். பாப்புலர் இன்ஸ்டியூட் இருக்கும், அதில் கூட வாங்கிக்கலாம். அண்ட் ரிவிஷன் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் 3 ரிவிஷன்ஸ் கம்பல்சரி. நீங்கள் படிச்சுட்டு விட்டுடாதீங்க. படிச்சுட்டு 3 ரிவிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 3 ரிவிஷன்ஸ்னால் அப்படியே கண்ணால் பார்க்குறது இல்லை. ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு எக்ஸாம்ஸில் ஃப்ளூவெண்ட்டாக வரும், நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்னா, நம்ம எக்ஸாமில் போகும்போது ஒரு ப்ராப்ளம் 1/2 an hour நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா 3 hours டைமாக மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ஒரு ப்ராப்ளமில் ஆன்சர் வரலன்னா நம்ம பதறிடும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகிறதுக்குள்ளே 1/2 an hour 45 minutes ஆகிடும். அந்த மாதிரி டைம் எடுக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்கிறது. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நிக்கில் குப்தா சாரோட கிளாஸஸ் செக் பண்ணணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.